அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ அ கடந்த கொஞ்ச காலமா தான் இப்போ நம்ம அந்த முகநூல் பக்கத்திலயும், வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் சேனல்ல அ நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். 3 விதமான துறைகள்ல என்னுடைய செயல்பாடு நான் அமைச்சு அத பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவாசகம். தேன் தமிழ் வேதம் என்று சொல்லுகிற திருவாசகம். அந்த திருவாசகத்த பத்தி, அந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அ பல்வேறு அ தமிழ் பாடல்களையும், பல்வேறு விதமான தகவல்களையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறேன். அதுதான் திருவாசகம் தமிழை பற்றி பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகிறேன். தனிப்பட்ட முறையில் கருத்துக்கள் கிடையாது. முழுக்க முழுக்க திருவாசகத்தில் மணிவாசகர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை திருவாசக தமிழை, அந்த தேன் தமிழ் வேதத்தை தொடர்ந்து உங்கள் முன் சொல்லி வருகிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இன்னொன்று 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும், அதே போல பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ போன்ற துறைகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், கலைக்கல்லூரி, பொறியியல், மருத்துவம் மற்றும் பல்வேறு விதமான கல்லூரிகளில் படிக்கக்கூடிய அனைத்து விதமான மாணவர்களுக்கும் தேவையான பல்வேறு சிறந்த கல்வி நிறுவனங்களை பற்றிய அறிமுகங்களையும், அந்த கல்வி நிறுவனங்களில் வழங்கக்கூடிய பாடங்களையும், பாடத்திட்டங்களையும், பல்வேறு சிறப்பு படிப்புகளையும், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, என்ஐடி, எம்ஐடி, அப்புறம் வந்து ஐஐடி, ட்ரிபிள் ஐடி, எஸ்எஸ் ஐடி, அதாவது நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஐசர் கல்வி நிறுவனங்கள், அதுக்கப்புறம் ஜிப்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள் பற்றியும், எய்ம்ஸை பற்றியும், இந்த மாதிரி பல்வேறு விதமான பொறியியல் துறை சார்ந்த, மருத்துவத்துறை சார்ந்த, இன்னும் என்னென்ன படிப்புகள் இருக்கோ அந்த படிப்புகள் எல்லாம் பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி நீங்கள் வந்து ஜேஇ வந்து எந்தெந்த மாதத்தில் என்னென்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகள்லாம் இருக்குது, போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி தயாராகணும், அதே மாதிரி கல்வி உதவித்தொகை உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து இளங்கலை முடித்த மாணவர்களுக்கு, டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து போட்டித் தேர்வுகள் என்ன இருக்குது, எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருக்கிறோம். 2 3வதாக இன்னொரு துறையில் என்னுடைய கவனம் வந்து நம்ம வந்து இன்னொரு துறை பற்றி விரிவாக பேச போகிறோம். என்ன அப்படின்னா, கலை இலக்கியங்கள், அதாவது நம்முடைய எழுத்தாளர்கள், தமிழக எழுத்தாளர்கள், குறிப்பாக அசோகமித்திரனில் ஆரம்பித்து சாண்டில்யன்ல இருந்து நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன எழுத்தாளர்கள், குறிப்பாக நம்ம எஸ் ராமகிருஷ்ணன்லேருந்து இன்னும் நிறைய அம்பை, பிரபஞ்சன், பாலகுமாரன், ஜெயகாந்தன், ஜெயமோகன், இப்படி எல்லா விதமான எழுத்தாளர்கள் பற்றிய கதைகளையும் நம்ம கதை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லாடல் வந்து நிகழ்த்த போகிறோம். இப்படி 3 விதமான தளங்களில் என்னுடைய பயணத்தை நான் வந்து தொகுத்து வச்சிருக்கேன். 1 திருவாசகத்தை பற்றி முழுக்க முழுக்க பேசுவது. 2வது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான நுழைவுத் தேர்வு, போட்டித் தேர்வு, கல்வி உதவித்தொகை, இப்படி பல்வேறு சிறப்பு படிப்புகள், பல்வேறு விதமான சிறப்பு கல்வி நிலையங்களை பற்றி முழுக்க முழுக்க எடுத்து சொல்றது. 3வதாக வந்து கதை சொல்லல் என்கிற முறையில் பல்வேறு தமிழ் எழுத்தாளர்களுடைய சிறந்த கதைகளை எடுத்து கதை சொல்லல், கதை கேட்கவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பண்ணுறது. இதுதான் என்னுடைய வலைத்தளங்களின் மூலமாக நான் நிறைய செய்ய இருப்பது என்பதை சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் இனிய வணக்கம்.